தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியை பார்க்கலாம். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். சிறுகனூரில் ரவுடி ராஜாவை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். தப்பியோட முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே ரவுடி கலைப்புலி ராஜாவை துப்பாக்கியால் சுட்டி பிடித்த போலீசார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜய் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜய். ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? திருச்சி லால்குடி ஆங்கரை வஉசி நகரைச் சேர்ந்தவர் நவீன் என்கின்ற நவீன்குமார். இவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகியாக உள்ளார். மேலும் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். காதல் திருமணம் செய்து கொண்ட நவீன்குமாருக்கு அனுஷியா என்ற மனைவியும் பிரணவ்குமார் என்கின்ற 6 வயது மகனும் உள்ளனர். லால்குடி அருகே ஆதிக்குடி கோவிந்தபுரம் ராஜா என்கின்ற கலைப்புலி ராஜா வயது 27. இவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இவர்கள் இருவரும் திருவரம்பூர் காட்டூரை சேர்ந்த ரவுடி கும்பலில் ஒன்றாக சேர்ந்து இருந்துள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக ராஜாவும் நவீன்குமாரும் சில மாதங்களுக்கு முன்பு பிரிந்து சென்றுள்ளனர். அப்போதிலிருந்து இவர்கள் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி ராஜாவின் நண்பர் மகள் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் ராஜா, நவீன்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் கலந்து கொண்டு மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது ராஜா நவீன்குமார் மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளார். இது குறித்து நவீன்குமாரின் நண்பர்கள் லால்குடி காவல் நிலையத்தில் அப்பொழுது புகார் கொடுத்திருந்தனர். இதில் ஆத்திரமடைந்த ராஜா நேற்று முன்தினம் இரவு தனது நண்பர்கள் பாலா, ஸ்ரீநாத் ஆகியோருடன் சேர்ந்து நவீன்குமாரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் நவீன்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து லால்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை இந்த கொலை வழக்கு தொடர்பாக பாலா மற்றும் ஸ்ரீநாத் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த கலைப்புலி ராஜாவை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று காலை திருச்சி சிறுகனூர் காப்பு காடுகளில் கலைப்புலி ராஜா மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காலை போலீசார் கலைப்புலி ராஜாவை தேடிச் சென்றனர். போலீசாரை கண்டதும் ராஜா அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். அப்பொழுது போலீசார் ராஜாவை அவரது காலில் சுட்டு பிடித்தனர். பின்னர் தற்பொழுது ராஜா சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சரண்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஜய் ஆனந்த்.